விருதுநகர் மக்களவை தொகுதி இந்த 2024 தேர்தல், இந்த மக்களவை தேர்தலுடைய நிலவரம் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ விருதுநகர் முக்கியமான ஒரு இடம், தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்லை ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும். ஏன்னா இந்திய அரசியல்லே ஒரு முக்கியமான ஒரு கிங் மேக்கர்னு சொல்லக்கூடிய பெருந்தலைவர் காமராஜர் ஐயா பிறந்த மண் தான் இந்த விருதுநகர். ஸோ அப்படிப்பட்ட ஒரு பெரிய ஒரு வரலாறு இந்த விருதுநகர் மாவட்டத்துக்கு இருக்குது. ஸோ இதையும் தாண்டி வேர்ல்டு லெவலில் ஃபேமஸ் நம்ம சொல்லணும் அப்படின்னா சிவகாசினாலே ஃபயர் கிராக்கர்ஸ் பட்டாசுக்கு வந்து புகழ்பெற்ற ஒரு இடம். ஸோ இந்த இடம் அப்படிங்கிறது இந்த விருதுநகர் மாவட்டத்துக்குள்ளே தான் வந்து வருது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஃபேமஸான ஒரு இடம். அரசியலில் வந்து நிறைய ஆர்வம் இருக்குது, அரசியல் பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த தொகுதி அப்படிங்கிறது அப்படிப்பட்டவங்களுக்கு வந்து ஒரு ட்ரீட்டாக இருக்கும். ஏன்னா அவ்வளோ விஷயங்கள் இந்த தொகுதியில் வந்து இருக்குது. ஸோ தொடர்ந்து வீடியோ பாருங்கள், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ விருதுநகர் மக்களவை தொகுதியை பற்றி சொல்லணும்னா ஒரு ஆரோக்கியமான ஒரு அரசியல் அப்படிங்கிறது காமராஜர் அவர்கள் இருந்த காலத்துலேருந்து இப்போ வரைக்கும் வந்து இருக்குது. அதுக்கு உதாரணமாக ரீசெண்டாக நடந்த சில சம்பவங்கள் பார்த்தோம் அப்படின்னா, வேட்புமனு தாக்கல் பண்ணும்போது பிஜேபி சார்பாக வந்து ராதிகா சரத்குமார் அவர்கள் வந்து போட்டியிடுறாங்க. இன்னொரு பக்கம் அதிமுகவுடைய கூட்டணியில் தேமுதிக கட்சியை சேர்ந்த விஜய பிரபாகரன் அவர்கள் வந்து இந்த இடத்துல வந்து போட்டியிடுறாரு. கேப்டன் அவர்களுடைய மகன், மூத்த மகன். இவங்க ரெண்டு பேரும் பார்த்தோம் அப்படின்னா வேட்புமனு தாக்கல் பண்ணிவிட்டு அவங்க கொடுத்த பேட்டி அப்படிங்கிறது ரொம்ப ஒரு ஆரோக்கியமான ஒரு அரசியலுக்கு, ஒரு ஹெல்தி பாலிடிக்ஸ்க்கு ஒரு சைனாக வந்து இருந்தது. அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, விஜய பிரபாகரன் அப்படிங்கிறவர் எனக்கு ஒரு மகன் மாதிரி அப்படின்னு சொன்னாங்க. விஜய பிரபாகரன் அவர்களும் வந்து அதுக்கு பதிலாக ராதிகா சரத்குமார் அவர்களுக்கு எனக்கு வந்து ஒரு அம்மா மாதிரி அப்படின்னு வந்து சொன்னாங்க. ஸோ ஒரு கேண்டிடேட்குள்ளே ஒரு பரபரப்பு, அது மாதிரியான ஒரு விஷயம், ஒரு பதட்டமான ஒரு தொகுதி, பதட்டமான ஒரு வேட்பாளர்கள், இது மாதிரி ஒருத்தர் திட்டிக்கிறது, இது மாதிரியான விஷயங்கள் நடக்கிற மத்தியில் இது மாதிரியான ஒரு விஷயம் நடந்தது அப்படிங்கிறது ஒரு ஆரோக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்தளவுக்கு வந்து சூப்பராக இருந்தது. ஸோ இதையும் தாண்டி விருதுநகர் அப்படிங்கிறது நிறைய ஸ்டார் கேண்டிடேட்ஸ் இருக்காங்க. ஸோ நால்முனை போட்டி தான் இந்த இடத்துல, இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும். என்னதான் வந்து ஒரு 4 கட்சிகள் 4 விதமான போட்டிகள் இருந்தாலும் இந்த தொகுதி அப்படிங்கிறது காமராஜர் ஐயா இருந்த காலத்திலேருந்தே பார்த்தோம்னா ஒரு ஹெல்தியான ஒரு பாலிடிக்ஸ் அப்படிங்கிறது இந்த இடத்துல வந்து ஒரு நடக்கும். ஸோ விருதுநகர் இந்த மக்களவை தொகுதியை பொறுத்த வரைக்கும் 6 சட்டமன்ற தொகுதிகள், திருப்பரங்குன்றம், திருமங்கலம், விருதுநகர் அண்ட் சிவகாசி, அருப்புக்கோட்டை, சாத்தூர், இந்த 6 தொகுதிகள், சட்டமன்ற தொகுதிகள் இந்த இடத்துல இருக்குது. அண்ட் இதையும் தாண்டி ஒட்டுமொத்தமாக பார்த்தோம் அப்படின்னா 14,91,000 ரெஜிஸ்டர்டு ஓட்டர்ஸ் வந்து வாக்காளர்கள் இந்த தொகுதியில் வந்து இருக்காங்க. அந்த அளவுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு தொகுதி அப்படின்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் நம்ம எந்த பார்ட்டிலேருந்து எந்த கேண்டிடேட்டை பார்க்க போகிறோம் அப்படின்னா, திமுக காங்கிரஸுடைய கூட்டணியிலேருந்து ஒரு முக்கியமான ஒரு வேட்பாளரை தான் வந்து பார்க்க போகிறோம். அவர் யார் அப்படின்னா மாணிக்கம் தாகூர். இவர் தான் வந்து காங்கிரஸ் சார்பாக இந்த இடத்துல வந்து போட்டியிடுறாரு. ஸோ இவரை பற்றி சொல்லணும் அப்படின்னா, ஏற்கனவே ஜென்ரலாக காங்கிரஸ் அப்படிங்கிற கட்சிக்கு விருதுநகரில் ஒரு பெரிய ஒரு சப்போர்ட், ஒரு மாஸ் அப்படிங்கிறது இருக்குது. அதுக்கு காரணம் பெருந்தலைவர் காமராஜர் ஐயாவுடைய மண். அது மட்டும் இல்லாமல் காமராஜர் ஐயா அவர்களுக்கும் சரி காங்கிரஸுக்கும் உண்டான அந்த ஒரு நட்பு, அந்த உறவு அப்படிங்கிறது ரொம்ப பெருசு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ அந்த வகையில் மாணிக்கம் தாகூர் அப்படிங்கிற இந்த வேட்பாளர் அப்படிங்கிறது இவருக்கும் வந்து ஒரு பெரிய வரலாறு இருக்குது. இதுக்கு முன்னாடி பல முறை வந்து இந்த இடத்துல அவர் கண்டெஸ்ட் பண்ணியிருக்கிறாரு. ஸோ 2019, 2014, 2009 இந்த மாதிரி எலெக்ஷனில் தொடர்ந்து கண்டெஸ்ட் பண்ணியே இருந்திருக்கிறாரு. 2 வாட்டி வந்து இதில் எம்பியாகவும் ஆகியிருக்கிறாரு. பெரிய அளவில் வந்து வின் பண்ணியிருக்கிறாரு. அந்த அளவுக்கு வந்து இவருக்கு மக்கள் செல்வாக்கு அப்படிங்கிறது இந்த தொகுதியிலே இருக்குது. அது மாதிரி இந்த வேட்பாளர் மாணிக்கம் தாகூர் அப்படிங்கிறவர் இங்கே மட்டும் இல்லை, தமிழ்நாடு மட்டும் இல்லை, ஒட்டுமொத்த இந்தியாவிலையும் ஒரு காங்கிரஸுடைய கட்சியில் ஒரு மிக முக்கியமான பொறுப்புகளெல்லாம் வந்து பல காலகட்டங்களில் இருந்திருக்கிறாரு. இவர் இங்கே தமிழ்நாடு மட்டும் இல்லை, கேரளா, அதர் ஸ்டேட்டு, இல்லை ஓவரால் இந்தியாவில் வந்து காங்கிரஸில் நம்ம சொல்லணும் அப்படின்னா ஒரு மிகப்பெரிய ஒரு முக்கிய புள்ளி அப்படின்னு சொல்லலாம். அந்தளவுக்கு வந்து இவருக்கு செல்வாக்கு, அந்தளவுக்கு இவருக்கு வந்து ஒரு பெரிய பாப்புலாரிட்டி, ஒரு ஃபேம் அப்படிங்கிறது இருக்குது. எப்படி வந்து திருமாவளவன் அவர்களுக்கு சிதம்பரம் மக்களவை தொகுதியோ அது மாதிரி மாணிக்கம் தாகூர் அவர்களுக்கு இந்த விருதுநகர் தொகுதி அப்படின்னே வந்து சொல்லலாம். ஸோ திரும்ப வந்து வின் பண்ணுவாரா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, கடந்த காலங்களில் அவர் என்ன மாதிரியான விஷயங்கள் பண்ணார், என்ன மாதிரியான நலத்திட்டங்கள் வந்து பண்ணார், இதெல்லாம் வச்சு தான் ஓட்டு போடுவாங்க. ஸோ இவருடைய பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம கன்க்ளூஷனாக பார்க்கலாம். அண்டு மாணிக்கம் ஜி தாகூர் இந்த வேட்பாளரை வந்து எதிர்த்து வின் பண்ணுறது அப்படிங்கிறது ஆப்போனன்ட் பார்ட்டிஸ்க்கு வந்து ஒரு கஷ்டமான டாஸ்க் அப்படின்னே சொல்லலாம். அந்தளவுக்கு ஒரு வெயிட்டான, ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கேண்டிடேட் அப்படின்னே வந்து இவரை சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற பார்ட்டி எதுனா ஏஐஏடிஎம்கே, அதிமுக கட்சி. இந்த கூட்டணி சார்பாக தேமுதிக கட்சியை சேர்ந்த கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய மகன், மூத்த மகன் விஜய பிரபாகரன் அவர்கள் தான் இந்த இடத்துல வந்து வேட்பாளராக வந்து வந்திருக்கிறாரு விருதுநகர் தொகுதியில். ஸோ இவர் வந்து ஒரு ஸ்டார் பர்ஃபார்மர், ஒரு ஸ்டார் கேண்டிடேட் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா கேப்டன் அவர்கள் உயிரோடு இருந்த போதே இவர் வந்து பல மேடைகளில் அரசியல் களத்தில் இறங்கி பல மேடைகளில் அனல் பறக்க வந்து பேசியவர். அது மட்டும் இல்லாமல் கேப்டன் அவர்களுடைய கிட்டத்தட்ட விருதுநகர் அப்படிங்கிறது கேப்டனுடைய அந்த சொந்த மண் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா மதுரைக்கு பக்கத்தில் தான் இருக்குது. அந்தளவுக்கு வந்து கேப்டனுக்கு ஒரு பெரிய அளவில் ஒரு ஃபேன் ஃபாலோவிங் அந்த இடத்துல இருக்குது. ஸோ இவருக்கும் வந்து பார்த்தோன்னா
பல பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணியிருக்கிறாரு இதுக்கு முன்னாடி நடந்த எலெக்ஷன்ஸ்லலாம். இவருக்கும் வந்து பெரிய அளவில் இவரும் வந்து ஒரு ஃபேமஸான ஒரு கேண்டிடேட் அப்படின்னு சொல்லலாம். அண்டு ரீசெண்டாக பார்த்தோம் அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இவருக்காக வந்து நிறைய இடங்களில் கேம்பெயினிங் பண்ணார். அந்தளவுக்கு வந்து ஒரு மாசான சில கேம்பெயினிங்லாம் வந்து இந்த இடத்துல நடந்துச்சு. ஸோ விஜய பிரபாகரன் அவர்கள் தேமுதிகவை பொறுத்த வரைக்கும் கேப்டன் அவர்களுடைய மறைவுக்கு பிறகு சந்திக்கிற முதல் தேர்தல் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அவங்களுக்கான ஓட் பர்சன்டேஜ், அவங்களுக்கான அந்த மக்கள் செல்வாக்கு அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுலாம் வந்து நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ இவரும் கிட்டத்தட்ட ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கேண்டிடேட் அப்படின்னே வந்து சொல்லலாம். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன மாதிரியான ரிசல்ட் வந்து இந்த அதிமுக தேமுதிக கூட்டணிக்கு வந்து வரப்போகுது அப்படிங்கிற ரிசல்ட்டெல்லாம் வந்து நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற கேண்டிடேட் யார் அப்படின்னா ஒரு பெண் வேட்பாளர். ஸோ பெண் வேட்பாளர் அப்படிங்கிறது தாண்டி வந்து சினிமா துறையிலும் சரி அரசியலும் சரி இவங்களுடைய போல்ட்னஸ் அப்படிங்கிறது அந்த துணிவு அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய அளவில் வந்து பாராட்டலாம். ஸோ ராதிகா சரத்குமார் அவர்கள் தான் இந்த இடத்துல பிஜேபியுடைய அந்த என்டிஏ கூட்டணியில் பிஜேபி கேண்டிடேட்டாக இந்த விருதுநகர் தொகுதியில் வந்து போட்டியிடுறாங்க. ஸோ ரீசெண்டாக நிறைய சம்பவங்கள்லாம் வந்து நடந்தது, அதெல்லாம் பார்த்துருப்போம். சமத்துவ மக்கள் கட்சியை வந்து பிஜேபியோட இணைச்சிட்டாரு சரத்குமார் அவர்கள். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இந்த இடத்துல ஒரு வேட்பாளராக ராதிகா சரத்குமார் அவர்கள் வந்து களத்தில் இறங்குறாங்க. ஸோ எந்த அளவுக்கு இவங்க வந்து பார்த்தோம்னா நிச்சயமாக ஒரு நட்சத்திர கேண்டிடேட் தான். ஏன்னா தமிழக அளவில் இவங்களுக்குன்னு ஒரு நடிகையாக மட்டும் இல்லாமல் பெரிய அளவில் ஒரு ஃபேமும் இருக்குது. அரசியலும் பார்த்தோம்னா வெவ்வேறு காலங்களில் வெவ்வேறு காலகட்டங்களில் வெவ்வேறு கட்சிகளுக்கு வந்து இவங்க பிரச்சாரம் பண்ணியிருக்கிறாங்க. சமத்துவ மக்கள் கட்சியிலும் வந்து பயணிச்சிருக்கிறாங்க. அந்தளவுக்கு வந்து இவங்களுக்கு அரசியலும் தெரியும். ராதிகா சரத்குமார் அவர்களுடைய தந்தை எம்.ஆர். ராதா அவர்கள் எந்த அளவுக்கு வந்து ஒரு துணிச்சல் மிக்க ஒரு மனிதர் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அந்த காலத்தில் வந்து பெரியார் அவர்கள் இருந்த காலத்திலேருந்தே வந்து அவர் வந்து இருந்திருக்கிறாரு. பல ஒரு முற்போக்கு சிந்தனைகளெல்லாம் வந்து சினிமா மூலயமாவும் ஆன் ஸ்டேஜில் வந்து லைவாகவும் நிறைய இடங்களில் வந்து களத்தில் வந்து பேசியிருக்கிறாரு. அந்தளவுக்கு ஒரு போல்டான மனிதர். ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது இவங்களும் வந்து அதே ரத்தம் அப்படி தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அந்த பரம்பரையை வந்து சேர்ந்தவங்க. ஒரு பெரிய ஒரு போல்டான ஒரு கேண்டிடேட் அப்படின்னே சொல்லலாம். ஒரு நிச்சயமாக ஒரு ஸ்டார் கேண்டிடேட். அண்ட் இதையெல்லாம் தாண்டி ஒரு பெண் வேட்பாளரை ஒரு பெரிய ஒரு தேசிய கட்சியில் ஒரு முக்கியத்துவம் கொடுத்து இந்த தொகுதியில் நிப்பாட்டுறது அப்படிங்கிறது ஒரு பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம். ஸோ இவ்வளோ ஒரு ஃபேம் இருக்குது. ஸோ ஓகே, கேம்பெயினிங்லாம் வராங்க. ராதிகா சரத்குமார் அவர்கள் கேம்பெயினிங்லாம் வரும்போது நிறைய கூட்டம் வருது. ஸோ இந்த கூட்டம் அப்படிங்கிறது ஒரு ஓட்டாக மாறுமா அப்படிங்கிறத வந்து வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ இவங்களும் பார்த்தோன்னா ஒரு ஸ்ட்ராங்கான கேண்டிடேட் தான். ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் இவங்களுடைய அந்த பர்ஃபார்மன்ஸு, ஒரு ரிசல்ட் அப்படிங்கிறது இவங்களுக்கான ஓட்டு அப்படிங்கிறது எந்த அளவுக்கு வரப்போகுது அப்படிங்கிறத நம்ம வந்து ரிசல்ட் வந்த அப்புறம் தான் பார்க்கணும். ஸோ நிச்சயமாக ஒரு ஸ்டார் கேண்டிடேட், ஒரு ஸ்ட்ராங்கான கேண்டிடேட். ஸோ அதில் வந்து எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற எந்த கட்சியிலேருந்து எந்த வேட்பாளர் அப்படின்னா நாம் தமிழர் கட்சியிலேருந்து கௌஷிக் அப்படிங்கிற ஒரு வேட்பாளர் வந்து வராரு. இவர் வந்து ஒரு டாக்டர், ஒரு மருத்துவர். ஸோ ஆல்ரெடி வந்து திமுக காங்கிரஸ் கூட்டணி அண்டு ஏடிஎம்கே அண்டு பிஜேபி இது மாதிரி கட்சிகள் வந்து பார்த்தோம்னா ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு வெயிட்டான ஒரு வேட்பாளர்களை வந்து ஒரு கேண்டிடேட்ஸை வந்து இந்த இடத்துல நிப்பாட்டுறாங்க. ஸோ இந்த இடத்துல குறுக்க இந்த கௌஷிக் வந்தா அப்படிங்கிற மாதிரி தான் உண்மையாகவே கௌஷிக் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து வந்திருக்கிறாரு. இவரை பற்றி நிறைய விமர்சனங்கள் வந்து வந்தது. இவர் வந்து டாக்டர். ஸோ வேட்புமனு தாக்கல் பண்ணும்போது இவர் பார்த்தோம்னா நிறைய சம்பவங்கள்லாம் பண்ணியிருக்கிறாரு. ஒரு தக் லைஃப் மொமெண்ட்டை வந்து பண்ணியிருக்கிறாரு. அந்த இடத்துல வந்து பயங்கரமாக சரளமாக வந்து இங்கிலீஷ் பேசியிருக்கிறாரு. நிறைய இங்கிலீஷ்லேயே வந்து சில கருத்துக்களெல்லாம் தெரிவிச்சிருக்கிறாரு. இந்த இடத்துல நிறைய விமர்சனம் வச்சாங்க. நாம் தமிழர் கட்சி வந்து மூச்சுக்கு 300 தடவை வந்து தமிழ் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஆனால் வந்து பார்த்தோம்னா தமிழே தெரியாத ஒரு கேண்டிடேட்டை இந்த இடத்துல வந்து இறக்கியிருக்கிறாங்களே, அது மாதிரியான விமர்சனம் பண்ணாங்க. ஆனால் வேட்புமனு தாக்கல் பண்ணிவிட்டு வெளியே வந்து அந்த மனுஷன் வந்து பேட்டி கொடுக்கும்போது என்னென்னா, எனக்கு வந்து இங்கிலீஷ் நல்லா தெரியும், தமிழும் வந்து பக்காவாக தெரியும், நான் தமிழன் தான், தமிழ் பக்காவாக பேசுவேன்னு தூய தமிழில் பேசி சும்மா வேறு லெவலில் ஒரு பதிலடி கொடுத்தாரு. ஸோ ஒரு மருத்துவர் அந்த இடத்துல வந்து ஒரு நல்ல ஒரு சூப்பரான ஒரு கேண்டிடேட் இவரும் சொல்லலாம். ஸோ அந்தளவுக்கு ஒரு நல்ல கேண்டிடேட்டை நாம் தமிழர் கட்சியும் வந்து நிப்பாட்டியிருக்கிறாங்க. இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா 4 வேட்பாளர்களுமே வந்து 4 கட்சியில் இருந்தோம் ஒரு சூப்பரான ஒரு ஸ்டார் கேண்டிடேட்ஸ் அப்படின்னே சொல்லலாம். ஸோ அந்தளவுக்கு வந்து ஒரு சூப்பரான ஒரு ஆரோக்கியமான ஒரு போட்டி வந்து இந்த இடத்துல இருக்க போகுது. அண்ட் இதையெல்லாம் தாண்டி விருதுநகர் இந்த தொகுதியில், இந்த மக்களவை தொகுதியில் என்னென்ன பிரச்சனைகள், தீர்க்கப்பட வேண்டிய பிரச்சனைகள் என்ன, அதுக்கான சொல்யூஷன்ஸ் என்ன, இந்த பிரச்சனைகள்லாம் என்ன மாதிரியான ஒரு இம்பேக்டை வந்து கிரியேட் பண்ணோம், அது மாதிரியான விஷயங்களையும் வந்து நம்ம வந்து இந்த இடத்துல பார்த்தே ஆகணும். இந்த விருதுநகர் மக்களவை தொகுதியில் என்னென்ன பிரச்சனைகள் மெயினாக பார்த்தோம் அப்படின்னா, முக்கியமாக விருதுநகரை பொறுத்த வரைக்கும் 2 விஷயம் தான். ஒன்று வந்து பட்டாசு, அந்த பட்டாசு தொழிற்சாலை, பட்டாசு சம்பந்தமான இந்த வேலைகள். இன்னொரு பக்கம் வந்து விவசாயம். இது ரெண்டு தான் வந்து முக்கியமான ஒரு தொழிலாக வந்து அந்த இடத்துல வந்து நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ முக்கியமாக விவசாயிகளுக்கு என்ன தேவை அப்படின்னா, விருதுநகர் கொஞ்சம் வந்து ஒரு வறட்சியான ஒரு பூமி தான். கொஞ்சம் இல்லை, கொஞ்சம் ரொம்பவே. ஆனால் ராமநாதபுரம் அளவுக்கு இல்லை, ஓரளவுக்கு வந்து வறட்சி இருக்குது.
ஸோ இந்த தண்ணீர் பிரச்சனை அப்படிங்கிறது வந்து குடிநீர் பிரச்சனை, விவசாயிகளுக்கு வந்து இந்த பாசனம், இது மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து இன்னும் பெரிய அளவில் வந்து ஒரு தீர்க்கப்படாத பிரச்சனையாகவே இருக்குது. ஸோ இந்த குடிநீர் பிரச்சனை, இந்த தண்ணி சம்மந்தமான பிரச்சனைகள்லாம் வந்து தீர்க்கப்பட வேண்டிய ஒரு பிரச்சனை தான். அண்ட் இன்னொரு பக்கம் பட்டாசு தொழிற்சாலை, பட்டாசு தொழிலாளர்களுக்கும் வந்து அவங்களுக்கும் நிறைய தீர்க்கப்பட வேண்டிய பிரச்சனைகள்லாம் வந்து நிறையவே இருக்குது. ஸோ அதுவும் வந்து தீர்க்கப்பட வேணும். இன்னொரு ஒரு பெரிய ஒரு முக்கியமான பிரச்சனை என்ன அப்படின்னா, எய்ம்ஸ் மருத்துவமனை இன்னமும் வந்து இந்த இடத்துல வந்து வரலை. ஸோ இந்த விருதுநகர் தொகுதியில் இல்லைனாலும் விருதுநகருடைய அந்த சட்டமன்ற தொகுதிகளில் ஒன்றில் தான் வந்து இந்த எய்ம்ஸ், அந்த மதுரை பார்டர் கிட்ட தான் வந்து இந்த எய்ம்ஸ் மருத்துவமனை அப்படிங்கிறது கட்டப்பட வேண்டியது இருக்குது. ஸோ எய்ம்ஸ் மருத்துவமனை அப்படிங்கிறது இன்னும் அதுக்கான ஒரு வேலைகள் அப்படிங்கிறது பெரிய அளவில் நடக்கலை. ஸோ இது மாதிரியான விஷயங்கள் அண்டு ரோடு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், பிரிட்ஜஸ், இது மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து இன்னும் ஒரு நிலுவையிலே இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா தீர்க்கப்பட வேண்டிய ஒரு பிரச்சனைகள். இந்த விருதுநகர் மக்களவை தொகுதியை பொறுத்த வரைக்கும் இது மாதிரியான பிரச்சனைகளுக்கு வந்து முக்கியத்துவம் வந்து கொடுத்தே ஆகணும். தீர்க்கப்பட வேண்டிய பிரச்சனைகள் வந்து இருக்குது. ஸோ இதெல்லாம் தாண்டி லாஸ்ட்டு ஒரு 4 to 5 இயர்ஸ் டேர்மில் இந்த காங்கிரஸ் கட்சியை ஆல்ரெடி வின் பண்ண மாணிக்கம் தாகூர் இந்த வேட்பாளர் வந்து என்ன மாதிரியான டெவலப்மெண்ட்ஸ்லாம் பண்ணார். ஸோ அதை பொறுத்து தான் அவருக்கான ரிசல்ட் அப்படிங்கிறதும் வந்து இந்த இடத்துல வரும். அண்டு தேசிய அளவில் வந்து ஒரு எளியும் புனையுமா இருக்கிற காங்கிரஸ் வெர்சஸ் பிஜேபி அப்படிங்கிற ஒரு ஹெட் டு ஹெட் ஃபைட் அப்படிங்கிறது இந்த இடத்துல வந்து நம்ம டைரெக்டாக பார்க்கலாம். அண்ட் இதையும் தாண்டி வந்து ஏடிஎம்கே அண்டு நாம் தமிழர் இது மாதிரியான கட்சிகள் வந்து என்ன மாதிரியான ஒரு ஓவர்டேக் வந்து பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத வந்து இந்த இடத்துல வந்து நம்ம பார்த்தே ஆகணும். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் June 4 ரிசல்ட் வந்து என்ன மாதிரியான ரிசல்ட் வந்து விருதுநகர் தொகுதியில் வந்து வரப்போகுது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் June 4 ரிசல்ட் வந்து வந்த அப்புறம் தெரியும் விருதுநகர் மக்களவை தொகுதியில் என்ன மாதிரியான ஒரு ஓட்டு அப்படிங்கிறது விழுந்திருக்கு, அங்கே இருக்கிற வாக்காளர்கள் எந்த கட்சிக்கு வந்து பெரிய அளவில் ஆதரவு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து நம்ம வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். அண்டு விருதுநகர் மக்களவை தொகுதி, ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிறவங்க ஸோ உங்களுடைய கருத்துகள் என்ன, இந்த விருதுநகரில் என்ன மாதிரியான பிரச்சனைகள் வந்து தீர்க்கப்பட வேண்டியது இருக்குது, ஸோ என்ன மாதிரி யார் வின் பண்ணுவா, எந்த கட்சி வந்து பெரிய அளவில் ஒரு பெரும்பான்மை வந்து கிடச்சி வின் பண்ணுவாங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை இந்த கமெண்ட் செக்ஷனில் வந்து பதிவிடுங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் வேறு ஒரு வீடியோவில் வேறு ஒரு கண்டென்ட்டில் நான் உங்களை பார்க்குறேன். பாய்.